மேடைக்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அந்த வட்ட சேனல் அந்த பாக்ஸில் உட்கார வைங்க. வாங்க, விரைவாக வாங்க. அங்கே நிற்கிறவங்க, நிற்கக்கூடிய கழக தோழர்கள் வாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கையிலே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க, பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, ஆரம்பிச்சிடலாம். ஆண்டுதோறும் தமிழர் திருநாளாக கொண்டாடுகின்ற பொங்கல் திருவிழாவை இன்றைய தினம் நம்முடைய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நாளும் உழைக்கின்ற கிழக்கு பகுதியில் அடங்கியிருக்கிற கழக தோழர்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசுகளை வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகேஷ்குமார் அவர்களே, அதே போல மண்டல குழு தலைவரும் பகுதி கழகத்தினுடைய செயலாளருமான ஆற்றல் வருகை தந்திருக்கிற பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் முருகேசன் அவர்களே, நண்பர் ஆரோக்கியம் உங்களோடு கொண்டாட வேண்டும், உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளருமான அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை செய்த கிழக்கு பகுதியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பகுதி கழகத்தின் செயலாளரும் மண்டல குழுவின் தலைவருமான மரியாதைக்குரிய நண்பர் ரா துரைராஜ் அவர்களே, இந்த விழாவில் என்னோடு பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் சைதிக குணசேகரன் அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்களே, இந்த வட்டக்கழகத்தின் இந்த ஏற்பாடுகளை மிக நேர்த்தியாக செய்திட பகுதி கழக செயலாளருக்கு உறுதுணையாக இருந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமை நண்பர் ஆரி அவர்களே, விழாவில் என்னோடு பங்கேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் அருமை அண்ணன் முருகேசன் அவர்களே, நம்முடைய துணை செயலாளர் அருமை நண்பர் மு ஆரோக்கியம் அவர்களே, அதே போன்ற பொருளாளர் அருணகிரி அவர்களே, அதே போன்ற சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களே, அதே போன்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக உங்களோடு கொண்டாட வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த தைப்பொங்கல் திருநாளை தமிழ் புத்தாண்டை வரவேற்றிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் புத்தாடைகள் வழங்கி உங்களோடு இந்த விழாவை இந்த வருகின்ற தைப்பொங்கல் நாளும் தமிழ் திருநாளை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவருடைய சொந்த செலவில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் புத்தாடைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தெல்லாம் அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கழகத் தலைவருடைய ஆட்சி மிக சிறப்பாக இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். 2 நாளைக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலமும் நடத்திராத அளவுக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட், அதாவது உலக தொழில்நாட்டினுடைய அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி இன்றைக்கு பெரிய முதலீடுகள், பெரிய தொழிற்சாலைகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே இந்திய அரசு சேர்ந்த அந்த அமைச்சர் பெருமா பியூஷ் கோயல் அவர்களே பாராட்டி இருக்கின்றார். மிக சிறப்பாக தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாதிரி நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற அவருடைய கழகத் தலைவர் அவர்களுக்கும் உங்கள் சார்பில் உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்திலும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் திருநாளையொட்டி சைதை கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர், பாராட்டுதலுக்குரிய இனிய நண்பர் திரு மகேஷ்குமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு எழுச்சியோடு ஏற்பாடு செய்து உங்கள் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் துரைராஜ் அவர்களே, அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும்
வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞரணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு கோட்டூர் பிரகாஷ் அவர்களே, பகுதி அமைப்பாளர்களே, மற்ற அணிகளின் பகுதி அமைப்பாளர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல்வர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களும் திரு துரைராஜ் அவர்களும் அன்பிக்கினி அண்ணன் குணசேகரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை உங்களிடையே விளக்கி கூறியிருக்கிறார்கள். நண்பர் மகேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மேடையில் அமர்ந்தவுடன் சொன்னது, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கட்சிக்காரங்களை ஒரே இடத்துல பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். இதற்காகத்தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுவது என்பது, தமிழர்களின் பாரம்பரிய விழாக்கள் நடத்தப்படுவதன் நோக்கமே ஒருவரை ஒருவர் ஒருங்கிணைந்து ஒன்றாக கூடி சந்தோஷமாக உட்கார்ந்து கலந்து பேசுவது என்பதற்காகத்தான் விழாக்களே நடத்தப்பட தொடங்கி இன்றைக்கு பெரிய அளவில் விழாக்கள் உடன் கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொங்கல் விழாவை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல பொங்கல் விழா இன்றைக்கு தமிழர்களின் பாரம்பரியமான விழா. அதேபோல் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு என்பதும் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மிக சிறந்த விழா. சித்திரை முதல் நாளை தமிழர்களின் புத்தாண்டு என்று சொல்லி வந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 120 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைமலை அடிகளார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் ஒன்று கூடி பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டி தை முதல் நாள் தான் தமிழர்களுக்கு புத்தாண்டு என்று சொல்லி அன்றைக்கு அன்று முதல் இந்த தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டு என்று கொண்டாட தொடங்கப்பட்டது. என்றாலும் பல்வேறு காரணங்களுக்காக சித்திரை முதல் நாளும் தமிழ் புத்தாண்டு என்று தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அந்த தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டு என்பதை அரசாணையாகவே வெளியிட்டு கொண்டாட தொடங்கினார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நமக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய வாக்குத்தான், அவருடைய செயல்தான், அவருடைய எண்ணம் தான் நமக்கு கட்டளை என்பதை ஏற்று நாம் இன்றும் தமிழ் புத்தாண்டை, தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் தமிழ் புத்தாண்டு குறித்து பாடிய பாடல் ஒன்றில் ஒரு மிக சிறப்பாக இந்த சித்திரை அல்ல நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவு கொவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்கின்ற வகையில் இந்த புத்தாண்டையும் பொங்கலையும் நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் சைதாப்பேட்டையிலும் இனி நண்பர் மகேஷ் அவர்களும் துரைராஜ் அவர்களும் குணசேகரன் அவர்களும் எடுத்து சொன்னதைப் போல தொடர்ச்சியாக நாம் இந்த விழாக்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டும் இந்த இடத்தில் நடத்தப்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டுகள் அன்னை வேளாங்கண்ணியில் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்திருக்கும் விழா என்பதால் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருப்பவர்களுக்கும் எதிரில் வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தை முதல் நாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நண்பர் மகேஷ் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்தியாவிலேயே ஒரு மிக சிறந்த நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் சென்னையில் பெய்த கனமழையும், 1 மாதத்திற்கு முன்னால் சென்னையில் பெய்த கனமழையும், அதை ஒட்டி ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும்
எல்லோருமே நினைத்தார்கள். இந்த மழைக்கு உடனடியாக நீர் போக்க வழி செய்யப்பட்டது. ஓரிரு நாளில் தீர்வும் கிடைத்து விட்டது. இதற்கு முந்தைய காலங்களில் இருந்ததைப் போல பாதிப்பு கூடுதலான வகையில் இல்லை. இருந்தாலும் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதல் உபரி நீர் திறந்து விட்ட உடனே ஆற்றோரத்தில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து நிவாரண மையங்களில் அமர்த்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். ஒரே நாளில் நீரும் வடிந்து விட்டது. இதற்கு நிவாரணம் தரமாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பாதிப்பு இல்லை என்றாலும் ஒரு 4-5 நாட்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்த காரணத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் கூட பெரிய அளவில் வாழ்வாதாரம் ஒரு வார காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வீட்டுக்கு 6000 ரூபாய் தந்து இந்தியாவிலேயே ஒரு மழைக்காலத்தில் ஏற்பட்ட சிறு பாதிப்புக்கும் கூட 6000 ரூபாய் நிதி வழங்கிய பெருமைக்குரிய முதல்வராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கான நிதிநிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட தேர்தல் அறிக்கையில் எடுத்துச் சொன்னதைப் போல கலைஞர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் என்று 1,15,00,000 குடும்பங்களுக்கு இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எல்லோருமே சொன்னது பொங்கலுக்கு நிச்சயம் பொங்கல் தொகுப்பு திட்டம் இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மழை வெள்ள நிவாரணம் தந்தது மக்களின் வாழ்வாதாரம் பாதித்தது என்பதற்காக தந்தது. கலைஞரின் உரிமை தொகை தந்தது தேர்தல் அறிக்கையில் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இது மகளிருக்கான உரிமை, அதனால் இது தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு திட்டத்தை அறிவித்திருப்பது இது தமிழர்களின் பெருமை என்பதற்காக இதை தர தொடங்கி இன்றைக்கு காலை அதை தொடங்கி வைத்தார்கள். அதிலேயும் கூட அரிசி காடுகள் வைத்திருப்பவர்களுக்கு சர்க்கரை காடு வெறும் விலாசத்திற்காக மட்டுமே, ரெசிடென்ஷியல் ப்ரூஃபுக்காக மட்டுமே கார்டு வைத்திருப்பவர்கள் என்கின்ற அந்த பிரிவு இருந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டுகளைப் போல எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு விடுத்து இன்றைக்கு எல்லோருக்கும் 1000 ரூபாயும் 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1 கரும்பும் தருகிற அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கினார். நான் அந்த திட்டம் தொடங்கியவுடன் சைதாப்பேட்டையில் ஒரு 5 ரேஷன் கடைகளுக்கு சென்று அந்த பணியை ஆய்வு செய்தேன். 12 மணிக்கு எனக்கு வேறொரு பணி இருந்தது. கலைஞர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது காப்பீட்டு திட்டம், அதனுடைய இந்தியன் அஷூரன்ஸ் ஸ்கீம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய ஈவுத்தொகையை தர வேண்டும். 1228 கோடியே 28 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு தர வேண்டும் அரசின் சார்பில். அந்த தொகை தருகிற நிகழ்ச்சி இன்றைக்கு 12 மணிக்கு இருந்தது. இந்த 9:30 மணிக்கு தலைவர் தளபதி அவர்கள் இந்த ரேஷன் கடையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவுடன் சைதாப்பேட்டையில் ஒரு 4 கடைகளுக்கு வந்து மக்களை சந்தித்து அவர்களிடத்தில் தர வேண்டும் என்கின்ற வகையில் முதலில் பெருமாள் கோவில் தெருவில் இருந்த ஒரு கடையிலும், பிறகு அப்பாதுரை தெருவில் இருந்த ஒரு கடையிலும், அதைத் தொடர்ந்து கோதண்டராமர் கோவில் அருகே இருந்த ஒரு கடையிலும், 3 கடைகளில் சைதை மேற்கு பகுதியிலும், தொடர்ந்து சைதை கிழக்கை பொறுத்தவரை நம்முடைய காமராஜர் காலனி அருகில் இருந்த ஒரு கடையிலும், தொடர்ந்து பாரதி நகர் பகுதியிலும் இன்றைக்கு 5 கடைகளுக்கு நேரடியாக போய் ஆய்வு செய்தேன். இதில் அப்பாதுரை கடைக்கு நான் போய், அப்பாதுரை தெரு என்பது ஜாபர்கான்பேட்டை பகுதியிலே இருக்கிறது. அந்த கடையில் போய் ஒரு 4 பேருக்கு தருவதற்கு தயாரிதாக வைத்திருந்தார்கள். அதில் ஒருவருக்கு கொடுத்தாகிவிட்டது, ஒரு சகோதரிக்கு. அவர் கையில் கொடுத்த சர்க்கரையை வாங்கி நான் அளவிட்டு பார்த்தேன். அதில் 1000 கிராமுங்கிறது 1 கிலோ, அதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் குறைவாக இருந்தது. 1000 கிராம் அவர் நாங்கள் இதை அளந்து பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. அந்த கடைக்காரர் என்ன நினச்சாருன்னா, மந்திரி வருவார், பையன் வாங்கி கொடுத்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவார், இப்படி நினச்சாங்க. நம்ம அப்படி இல்லை. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், வாரத்துக்கு 2 ஆஸ்பத்திரியில் போய் ஆய்வு நடத்திருக்கிறோம். தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம்.
சரியா இல்லைன்னா அரசே அங்கே கூடுதல் கவனம் செலுத்தணும்னா கவனம் செலுத்துகிறோம். ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை வேணுங்கிறதுல 100% மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அதை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் காலைல 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடினே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இந்த கடைக்காரர் என்ன நினச்சிக்கினாருன்னா, இவர் வருவார், ஒரு 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாருன்னு நினச்சாங்க. நான் அந்த அம்மா கையில் கொடுத்ததை வாங்கி அந்த தட்டில் திரும்பி கொட்டி எடை போட்டேன். எடை போட்டால் 900 கிராம் இருந்தது, 100 கிராம் குறைவாக இருந்தது. உடனடியாக துறையோட செயலாளருக்கு அவர் கையில் கேட்டேன், சாமிநாதன் அவரோட பேர், எப்பா இது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற, இதில் ஒரு 100 கிராம் இன்னைக்கு அடிச்சிருக்கிற, இன்னைக்கு எப்படியும் எத்தனை பேருக்கு கொடுப்ப, இது இந்த 1 கிலோங்கிறது அரசாங்கம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயமா தராங்க. நீ இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது நீ இதை இன்னும் கூடுதல் பெருமையாக உனக்கு நினைக்கணும். நீ நான் என் கையால் இன்னைக்கு 200 குடும்பதாரர்களுக்கு அரிசி கொடுத்தேன், சர்க்கரை கொடுத்தேன், 1000 ரூபா பணம் கொடுத்தேன், கரும்பு கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ பெரிய பெருமைன்னு நீ நினச்சிருக்கணும். ஒரு தமிழனாக இருந்து ஒரு 2000 தமிழ் குடும்பங்களுக்கு இது கொடுக்கும்போது நீ அதில் பெருமையாக நினச்சிருக்கணும். இதில் போய் நீ அந்த சர்க்கரையில் 100 கிராம் அடிச்சுன்னா என்னப்பா நியாயம், ஏன் அந்த தப்பு பண்ணேன்னா, தப்புங்க மன்னிச்சிருங்கன்னாரு. தப்புன்னு உன்னை மன்னிக்க முடியாது, ஏன்னா தப்பு நேரடியாக இது மாதிரி இருந்ததால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பை நான் மன்னிக்கிறதுங்கிறது அப்புறம், மனிதாபிமானங்கிறது வேற. உன் குடும்பம் அதெல்லாம் நீ மனசில் நினச்சிருந்தேன்னா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதினார். அதே சாட்சியாக வச்சு உடனே செக்ரட்டரிக்கு ஃபோன் போட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட விளக்கங்களை கேட்டு அப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் அந்த கடையிலேருந்து அனுப்பிட்டு அவருக்கு மாற்றாக வேற ஆளை எடுத்து வந்து வச்சுட்டாங்க. இது அங்கே கொஞ்சம் கடுமையாக நான் நடந்திருக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 32,000 ரேஷன் கடை இருக்கு. இன்னைக்கு அவருக்கு எடுத்த நடவடிக்கை ஒரு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த நடவடிக்கை அந்த கடை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து 4 கடைக்கு போகிறேன், 4 கடையிலையும் அளவு எடுத்து பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் 30-40 கிராம் கூட கொடுக்குறாங்க. எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு தெரியல, பரவி போச்சு, தீயா பரவிருச்சு. சுப்பிரமணியம் அப்பாதுரை கடைக்கு போனார், ஒரு ரேஷன் கடையில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரு, அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாருன்ற தகவல் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த கடைக்கும் காட்டு தீயா பரவி போச்சு. பரவி போய் நானும் துர்ராஜும் தொடர்ச்சியாக எல்லா கடையிலையும் போய் அளவு எடுத்து பார்க்குறோம், 30-30 கிராம் கூட இருக்கு, 1030 கிராமாக இருந்தது. இதுக்காக தான் இந்த நடவடிக்கை. சாமிநாதன் என்கின்ற ஒரு தனிப்பட்ட தோழரை பாதிக்க வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. 2,19,00,000 பேருக்கு இந்த திட்டம் தளபதியின் திட்டம் முழுமையா போய் சேரணுங்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை. இது ஏன் சொல்றேன்னா, இது இந்த அளவுக்கு இந்த அரசு ஒவ்வொன்றையுமே பார்த்து பண்ணுது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு நாம மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள். இப்போ சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைஞர் கணினி கல்வியகம் உங்களுக்கு தெரியும், 9வது பேட்ச் நடக்குது. யாராவது தெரியாதவங்களுக்காக இந்த தகவல், நம்ம வீட்டு பொம்பளை பசங்க யாராவது ஆம்பளை பசங்க டிகிரி முடித்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லை, அவங்க ஏதாவது ஒரு தொழில் கல்வி கற்றுக்கினா வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால், அது மாதிரி இருந்தால் நீங்கள் சைதாப்பேட்டையில் நம்ம மாவட்ட ஆஃபீஸில் இருக்கிற பஜார் ரோட்டில் இருக்கிற ஆஃபீஸில் அவங்கள சேர்க்கலாம். ஒரு எஸ்எல்சி முடித்தாங்க, டிகிரி முடித்தாங்கன்னா அவங்கள சேர்க்கலாம். அங்கே ஒரு கணினி கல்வி, டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ்ன்னு சொல்லி கணினி கல்வி கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, 3-4 மாதம் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேலையை வாங்கி தரோம். இப்போ இதில் வரைக்கும் இந்த 2.5 வருஷத்தில் 700 பேர் அதில் படித்து பாஸ் பண்ணி 700 பேருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. அதிகபட்சமாக 40-45,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. 18,000 தொடங்கி 45,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. அத்தனை பேருமே சைதாப்பேட்டை. எனக்கு எல்லா ஏரியாலையும் ஆள் தெரியும், ஆனாலும் நான் எங்களில் நிறைய பரிந்துரையும் வரும். தேனாம்பேட்டையிலேருந்து ஒருத்தரை சேர்த்துங்களேன்னு என்னுடைய நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க. நான் 100% அது ஒத்துக்கிறதே இல்லை, கோச்சிக்கினாலும் பரவாயில்லன்னு. இந்த சைதாப்பேட்டைக்கு மட்டும்தான் சொல்றதுல உறுதியாக இருக்கிறோம். சைதாப்பேட்டை மாணவர்கள் மட்டும்தான் அதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேற எந்த ரெக்கமெண்டேஷனையும் அதில் நாம் ஏற்றுக்கிறதே இல்லை. அது மாதிரி இப்போ 9வது பேட்ச் போயின்னு இருக்கு. இதை சொல்றதுக்கு காரணம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பசங்களோ அல்லது பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த மாதிரி யார் இருந்தாலும்
இந்த கல்வியில் சேர்த்து நீங்கள் பயனடையணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இன்னொரு முயற்சி நானும் நண்பர் மகேஷ் துவராஜ் எல்லாருக்கையும் சொல்லியிருக்கிறேன். தளபதி பிறந்த மார்ச் 1 சைதாப்பேட்டையில் கலைஞர் தையல் பயிற்சியகம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த தையல் பயிற்சியகத்தில் ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய இலக்கு, இந்த மார்ச் 1 தொடங்கி அடுத்த மார்ச் 1 சைதாப்பேட்டையில் ஒரு 1000 பெண்களுக்கு, குறிப்பாக விதவை தாய்மார்கள், முதிர்கன்னிகள், ரொம்ப நாளாக வேலை வெட்டி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுற சூழல் இருக்கிற ஒற்றை பெண்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி சகோதரிகளுக்கு சைதாப்பேட்டையில் ஒரு வருஷத்துக்கு 1000 பெண்களுக்கு தையல் பயிற்சியை கற்றுக் கொடுத்து வங்கிகளில் தையல் மிஷினையும் கடனாக வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம். 3 மாதம் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸு, அது மார்ச் 1 பண்ண போகிறோம். அதுக்கான வேலையை இப்போ பகுதி கழகங்களின் சார்பில் செய்து கொண்டிருக்கிறோம். மார்ச் 1 தளபதி பிறந்தநாளை ஒட்டி அந்த திட்டம் தொடங்க போகுது. இந்த திட்டமும் சைதாப்பேட்டையில் மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு 1000 பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்னும் போது நிச்சயமாக தொகுதி முழுக்க அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு நிலையை அது வழங்கும். அந்த வேலையும் செய்ய போகிறோம். இப்போ நாளைக்கு காலையில் ஒரு ஸ்கீம் 10 மணிக்கு ஒன்று தொடங்க போகிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சைதாப்பேட்டை தேரடி திடலில் 150 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம். அது எப்படின்னா, ஆட்டோ டிரைவருங்களா இருப்பாங்க, வாடகைக்கு வண்டி எடுத்து ஓட்டுவாங்க. 300 ரூபா 350 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு வாடகை. வண்டி எடுத்து ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற 150 டிரைவருங்க நம்ம கட்சிக்காரங்களா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாமளே 40,000 ரூபா டிவிஎஸ் ஆட்டோவில் கன்செக்ஷன் வாங்கி அந்த 40,000 ரூபா ரேட்டை குறைச்சது மட்டும் இல்லை, இவங்களுக்கு முன்பணம் கட்டாமல் டிரைவிங் லைசன்ஸ் 1 மட்டும் வச்சுருந்தா போதும். அவங்க கனவு கூட காண முடியாது அவங்க டிரைவிங் லைசன்ஸோட போய் வெறும் ஆட்டோவை நாளைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வங்கி கடன் வாங்கி அவங்களுக்கு 150 ஆண்களுக்கு நாளைக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்க போகிறோம். தேரடியில் அந்த 150 ஓட்டுநர்கள் நாளைக்கு ஆட்டோ ஓட்ட போகிறாங்க. நாளைக்கு காலையில் அந்த நிகழ்ச்சி இருக்குது. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், தளபதி தலைமையில் சைதாப்பேட்டையில் 150 பெண்கள் செலக்ட் பண்ணி இந்த 150 பேருமே ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தோம். நாமளே ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து பேட்ச் வாங்கி கொடுத்து அரசாங்கம் தர 1 லட்ச ரூபா மானியம் வாங்கி கொடுத்து தளபதி கையால் ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். 2,80,000 ரூபா ஒரு ஆட்டோ, 1 லட்ச ரூபா மானியம், 1.80 ஆச்சு. அந்த 1.80லையும் கூட ஒரு 10,000 ரூபா கம்பெனிக்காரங்க கன்செக்ஷன் வாங்கணும். அந்த 10,000 ரூபாயும் கொடுத்துட்டோம். 1.70 ஒரு ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோ, வெறும் 1,70,000 ரூபா ஆட்டோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு 150 பெண்கள் சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார். 150 பேரும் ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கணவர் ஓட்டுவாங்க, இல்லை சகோதரர்கள் ஓட்டுவாங்க. எப்படியோ அந்த 150 குடும்பம் இன்னைக்கு திமுக செய்த இந்த பணியினால் ஒரு பெரிய தொழில் ஆதாரத்தை பெற்றிருக்கிறது. நாளன்னைக்கு காலையில் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சைதாப்பேட்டையில் இருக்கிற சிறு கடைகள், காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம வட்ட செயலாளர்களை சொல்லி எல்லாரையும் போட்டோ எடுக்க வச்சோம். அந்த மாதிரி எடுக்க வச்சதுல எவ்வளோ பேர் எடுத்துருக்குறோம்னா 1100 பேர் எடுத்துருக்குறோம். இந்த 14 வட்டத்தில் சைதாப்பேட்டையில் ரோடில் கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்னதாக பூ வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, பழ வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த வளையல் அந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறவங்க, இந்த மாதிரி விற்கிறவங்க எத்தனை பேர்? 1100 பேர். இவங்களுக்கு ஒரு 30 பேங்க்கில் பேசி, யார் யாருக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அத்தனை பேருக்கையும் பேசி ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா லோன் வாங்கி கொடுக்குறோம். இதில் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு 1000 ரூபா காலையில் பழம் விற்கிறவங்க லோன் வாங்கினாங்கன்னா 100 ரூபா பிடிச்சின்னு 900 ரூபா கொடுப்பாங்க. இந்த வட்டி சொல்லுவாங்க, கந்து வட்டி. அந்த 100 ரூபாய் போக 900 ரூபாய்க்கு பழம் வாங்கி விற்று அவங்களுக்கு அதில் 150 ரூபா லாபம் கிடைக்குன்னா 100 ரூபாயை வட்டி கொடுத்துட்டு இந்த 50 ரூபா எடுத்துட்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக நிர்வாகம் 1100 வியாபாரிகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஒரு மாசமா அதில் 100% நம்ம அருள்னு ஒரு தோழர், என்னுடைய உதவியாளர், அவர் அதே வேலையா இருந்து இவங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வேலையெல்லாம் பண்ணி
பேங்க்குங்களுக்கு கூட்டு போய் லோனை வாங்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா 10,000 ரூபா நாளன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாந்தோப்பு ஸ்கூலில் வச்சு 1100 பேருக்கு 10,000 ரூபா 10,000 ரூபா தரப்போம். இந்த 10,000 ரூபா 10,000 ரூபா வட்டி இல்லாத கடன், வட்டி இருக்கும், இந்த வட்டியை நீங்கள் முழுசாக கட்டினீங்கன்னா அது கிராண்டாக கொடுத்துருவாங்க. ஆக வட்டி இல்லா கடன் மாதிரி தான் அது கணக்கு. இதை சரியாக கட்டிட்டா 20,000 ரூபா லோனு, அதையும் சரியாக கட்டினா 50,000 ரூபா லோனு. ஆக ஒரு 1100 சிறு வியாபாரிகள் இன்னும் ஒரு வருஷத்தில் லட்சாதிபதி ஆயிடுவாங்க. 50,000 ரூபா கிடைச்சா அவங்களுக்கு லோன், அதுக்கப்புறம் அவங்க லட்சாதிபதி தானே. 1 லட்சம் இருந்தால் கூட லட்சாதிபதி தானே. ஆக அந்த நிலைக்கு இன்னைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற வியாபாரிகளுக்கு சிறு கடன் உதவியாக இருக்க போது, நாளை மறுநாள் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், நம்ம சைதாப்பேட்டையில் எல்லா எம்எல்ஏவும் சொல்கிறாங்க, என்ன சார் இது எல்லா ஸ்கீமுமே நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்களேன்னு. 150 ஆட்டோ பெண்களுக்கு சொன்னோம்ல, இது ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிக்கு 500 ஆட்டோ அறிவிச்சது. 234 தொகுதிக்கு அறிவிச்சது 500, அதில் 150 நம்ம ஒரு தொகுதிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரசு திட்டங்களை எடுத்துகிட்டு வந்து சைதாப்பேட்டையில் நாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சைதாப்பேட்டைக்கு இன்னொரு பெரிய கூடுதல் பெருமை, 400 கோடி ரூபாய் செலவில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் இன்னைக்கு 1000 பேருக்கு மேலே வந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. கலைஞர் மருத்துவமனை. அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போதே ஒரு பெரிய பெருமை, திமுககாரங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நெஞ்சை நிமிர்த்தின பெருமை கிடைக்கணும் அந்த மருத்துவமனையை பார்த்துட்டு போகிறப்ப. அதில் இன்னொரு சந்தோஷமான செய்தியும் சொல்கிறேன். வர 28ஆம் தேதி இந்த மாதம் அதே கேம்பஸ்க்குள்ளே இன்னொரு மருத்துவமனையும் திறக்க போகிறோம். அந்த மருத்துவமனை என்னன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குன்னு ஒரு தனி மருத்துவமனை. அது இந்தியாவில் 2 இடத்துல அறிவிச்சாங்க. ஒன்று டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை, 2வது கிண்டியில் நம்ம மருத்துவமனை. டெல்லியில் இன்னும் வேலை முடியல, நம்ம முடிச்சிட்டோம். வர 28ஆம் தேதி நம்ம அந்த மருத்துவமனையை திறக்க போகிறோம். அது திறத்தாச்சுன்னா இந்தியாவிலேயே வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒரே ஒரு இடத்துல இருக்கும். அது தமிழ்நாட்டில் இருக்கும், குறிப்பாக நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கோம். இந்த மாதிரியான அந்த வேலையும் நடந்துருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இந்த அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவுக்கு சைதாப்பேட்டையை மேம்படுத்துறதுக்கும் சைதாப்பேட்டை கட்சி வளர்ச்சிக்கும் இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவரையும் நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடுகிற வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இது இதில் நம்ம அரசியல் பேச வேண்டியதில்லை, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஒவ்வொரு வட்டமாக இப்போ பரிசாளர் கூப்பிடுவார். நாங்கள் கீழே
மூவ் பண்ண